உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமி வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் வார ராசி பலனை காண இருக்கின்றோம். அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025 தமிழுக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நம்முடைய சேனலை தயவுசெய்து கொஞ்சம் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்களை கொஞ்சம் பார்ப்போம். 17ஆம் தேதி தேய்பிறை கரிநாள், 18ஆம் தேதி மாத சிவராத்திரி, 10ஆம் தேதி சர்வ அமாவாசை, 21ஆம் தேதி சந்திர தரிசனம், அன்னைக்கு 3ஆம் பிறை. அன்னைக்கு தொடர்ந்து இந்த சந்திர தரிசனத்தை அன்னைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வளர்பிறையில் சந்திர தரிசனம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த சந்திர தரிசனம் சொல்கிறப்ப எல்லாம் நீங்கள் இரவில் தரிசனம் பண்ணிடுங்க சந்திரனை, சரிங்களா? அதே மாதிரி 23ஆம் தேதி வளர்பிறையில் முகூர்த்த நாள். இப்போ நம்ம வார ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இப்பொழுது தொடர்ந்து ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே கடந்த வாரத்தை போல இப்போ 8ஆம் இடத்திலேயே ஆட்சியிலேயே இருக்கிறார். அவர் புதன் சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். புதன் ராசிக்கு 3 மற்றும் 6 குடையவனாக விளங்கக்கூடியவர். புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். புதன் சாரம் பெற்ற செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருக்கிறார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு அபரிமிதமான யோகங்களை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறார். காரணம், உங்கள் ராசிநாதன் 7ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை. அவர் எங்கே போய் உட்கார்ந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி உங்கள் எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி முதல்ல வீட்டுக்கு தேவையானதை ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துடணும். ரொம்ப நாளாக வீட்டில் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், அதுபோல் நம்ம செஞ்சு கடமையை முடிக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சிருவீங்க. அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட சக்தி அதிகமாக இருக்குது. நீங்கள் போன இடத்துல எல்லாம் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குது, நிறைய பண வருமானம் கிடைக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறது, பிறர் மூலியமான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை உங்களுக்கு ராபத் ஸ்தானத்திலே அமர்ந்து வக்கரகதியிலே இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக சனி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய முதல் நாளே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்போ இந்த வாரத்திலிருந்தே சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைந்து சுய பலத்தோடு 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் மனசில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்துருவார். முதல் பாயிண்ட். 2வது, நிறைய தன வரவுகளை லாபத்தை நீங்கள் எவ்வளோ முதல் போட்டாலும் செய்கிற தொழிலிருந்து உங்களுக்கு லாபத்தை மீட்டு கொடுத்துருவார். உங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க சனி பகவான் தான் உங்கள் தொழிலுக்கும் அதிகாரி. 10 குடையவனும் அவர் தான். அவர் லாபத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், இதுவரை உங்களுக்கு மேசராசிக்கு தொழில் சார்ந்து எடுந்த அத்தனை முட்டுக்கட்டையும் உடைகிறது. அப்போ நீங்கள் இனிமேல் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி சொல்ல வரேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12 குடையவன் விரயஸ்தானாதிபதியே உச்சபலம் அடைகிறார். 4ஆம் இடத்துல உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தை தொழிற்சானத்தை பார்க்கிறார். அந்த பார்வையின் மூலியமாக தொழிலை நல்ல நிலையில ரன் பண்ணி கொண்டு வர்றார். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அந்த செவ்வாய் அந்த பார்வையை வாங்கிக்கிட்டு அவர் 4ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க சனி இருக்கிறார், லாபஸ்தான அதிபதி. அந்த சனி அந்த பார்வையை பெற்றுக்கொள்கிறார். அங்கே இருந்து சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக மேச ராசியை பார்க்கிறார். எப்படி கண்டினியூட்டி. அப்போ உங்கள் ராசி வீட்டுக்கு கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பார்வை போய் விழுகிறது.
அப்போ எப்படி இருக்கும்? 100% நீங்கள் வெற்றி பெறுவதிலே எந்த விதமான தொய்வும் கிடையாது. ஏற்கனவே கண்டினியூட்டியாக 3 கிரகங்களுடைய பார்வை போய் உங்கள் ராசிக்கு விழுகுது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று, சுக்கிரன் உங்கள் தனசனாதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஜெயிக்கிறதுக்கு என்ன குறை இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். அடுத்து உங்களுடைய முயற்சிகள் மிக கடுமையாக இருக்கணும். சரியா? எந்த விதமான முயற்சியில் இறங்கினாலும் சரி, எவ்வளோ பெரிய இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணி வைத்து இறங்கினாலும் நீங்கள் அதை செஞ்சிட முடியும், ஜெயிச்சிட முடியும், இலக்கை அடைய முடியும். அவ்வளோ பாசிபிள் டைம் இப்போ ரொம்ப ரொம்ப கொட்டி கிடக்குது. பணம் நிறைஞ்சு கொட்டி கிடக்குது. அள்ள வேண்டியது உங்கள் கடமை. யாரும் அள்ளியும் கையில் கொடுக்க மாட்டாங்க. அந்த அள்ளுறதுக்கு என்ன உங்களுக்கு வாய்ப்புனா உழைக்கணும். நீங்கள் அது தேடி ஓடணும். சரியா? நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி நீங்கள் அதுக்கு போகணும், கடமைக்குள்ளே போகணும், கடமையை ஆற்றி முடிக்கணும். அப்போ வெற்றி உங்கள் கைக்கு பரிசாக விழும். இதுதான் இந்த வாரத்தினுடைய தாரக மந்திரம். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவருன்றதை நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நம்ம டைம் நல்லா இருக்கும்போதே நம்ம சாதிச்சுக்கிறணும், எல்லா விஷயத்துலையும் சாதிச்சுக்கிறணும். இந்த வாரத்தில் 2 குடைவன் குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நீங்கள் உழைப்பதற்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன வேணும், நாங்கள் துணையாக நிற்கிறோம்னு சொல்லி வர்றாங்க. அதே மாதிரி இளைய சகோதர காரகன் புதன் கடந்த வாரம் வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து 7ஆம் இடத்தில் சுக்கிரனோட உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ அவரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களும். மூத்த சகோதர காரகன் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ மூத்தவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன குறை இருக்குது உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு? 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கார். அம்மா கிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே வாங்குறேன்னா திங்கட்கிழமை விட்டுருங்க, செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தாய்க்குரிய கிரகம் 4ஆம் வீட்டு அதிபதி. சரியா? அதே மாதிரி தகப்பனுக்குரிய கிரகம் 9 குடையவன் உங்களுக்கு குரு உச்சபலம் அடைந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் சார்ந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கார். இப்படி சுற்றமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. மிக முக்கியமாக உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமான சுக்கிரன் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். குரு சாரம் பெற்று குரு உச்சபலம் அடைந்திருக்கின்றார். 1க்கு 2 மடங்கு சக்தியோட உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு இல்லற துணையின் மூலியமாக உங்களுக்கு நிறைய செல்வாக்கு கிடைக்க போகிறது, பண உதவி கிடைக்க போகிறது. பொதுவாக அந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் 7ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக வரக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சிங்களேன், பெண்களால் நிறைய லாபம் கிடைக்கும். பெண்களுடைய யோசனையினால் அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிச்சிருவாங்க, பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சரியா? ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ 100% வந்திருக்குது. 7ஆம் வீட்டில் 7 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதில் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அமைந்திருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் தடையில்லை வெற்றி பெறுவதற்கு. குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். போட்ட முதலீடு 2 மடங்கு 3 மடங்காக பெருகும். உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு இயந்திரங்களிலே வேலை செய்யக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் யோகமான நேரம். ஏன்னா குரு உங்களுக்கு அதிகாரத்தையும் ஒரு பண்பையும் தரக்கூடியவர். குரு ஆட்சியாக உச்சபலம் அடைஞ்சிருக்கிறாரு. செவ்வாய் அவர் ஆட்சியாக இருக்கார், பவர் தரக்கூடியவர். மற்றும் சூரியன் அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடியவர் ஆட்சி பலம் அடைந்த ஒரு கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால 100% உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது. இந்த மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் குரு பகவான் 18ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்கிறார். 18ஆம் தேதி குரு வக்ரம் ஆரம்பிக்கிறார். அப்போ குரு வக்ரம் என்பது நமக்கு ஏதாவது ஒரு பாதகம் செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குரு வக்ரம் உங்களுக்கு பாதகம் செய்யாது. நன்மை மட்டுமே செய்யக்கூடிய வகையில் குரு அமர்ந்திருக்கிறார். காரணம், அவர் கேந்திரம் ஏறி அமர்ந்து உங்களுக்கு பல சுப பார்வைகளையும் பார்க்கிறார், விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ வக்கரம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். கொஞ்சம் வீண் செலவுகள் வெட்டி அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது 18ஆம் தேதிக்கு மேலே. அதனால் கொஞ்சம் வெட்டி செலவுகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்த்துக்கிட்டாக்கா இந்த நேரம் என்பது உங்களுக்கு வெற்றி அள்ளி பருகுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மேசராசிக்கு இந்த வாரத்துடைய அதிர்ஷ்ட எண்
8 பயன்படுத்துங்கள். வணக்கம். 19ஆம் தேதி புதன்கிழமை இரவு 4:59 முதல் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:33 வரை மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டாலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவோம்னு ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வாரத்தில் தொடர்கிறது. தொடர்ந்து ரிஷபராசிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்கள் ராசிநாதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது ஒன்று கடன் அடைப்பார், எதிரிகளை அழிப்பார். நம்மளுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை சக்திகளையும் முறியடிக்கக்கூடிய வலிமை மிக்கவராக சுக்கிரன் இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கிறார். எதிரிகளை பந்தாடக்கூடிய வகையிலே உங்களுக்கு பராக்கிரமத்தை தரக்கூடிய வகையிலே சுக்கிரன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது மிகுந்த ஒரு வலிமை மிக்க இடம், சாதாரண இடம் கிடையாது. 6ஆம் இடத்திலே ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக உட்காந்துருச்சுன்னு சொன்னாக்கா நாம் எவ்வளோ பெரிய எதிரியையும் எளிதாக வீழ்த்தக்கூடிய வகையில் நமக்கு சக்தி கிடைக்கும். நாம் நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு முக்கியம் மன வலிமை தேவைப்படுது. அந்த மன வலிமை இல்லைன்னா என்னடா அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். அந்த மன வலிமையை தரக்கூடிய இடம் தான் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன சொன்னால் என்னடா இது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மனதைரியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுவே உங்களை வழி நடத்தி கொண்டு போயிடும். சரி, நல்ல விஷயங்களுக்குள்ளே உங்களை கொண்டு செலுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்திருக்குது. தைரியமாக களமிறங்கி நீங்கள் வெற்றி பெறலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து வந்தார். கடந்த ஆனி மாசத்திலிருந்து இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்திலிருந்து தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. தொழிற்சானத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த சக்தி உள்ளதாக மாறுகிறது. அப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக நன்மை தரக்கூடியதாக மாறுகிறது. குறிப்பாக சொல்லப்போனோம் சொன்னால் விவசாயத்துறை, கால்நடைத்துறை, மருத்துவத்துறை, அதே மாதிரி இந்த தரகு வேலை செய்பவர்களுக்கும் அந்த பல தொழில்கள், அதாவது இந்த ராகு சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு அன்றாட கடமைகளை செய்து கொடுக்கின்றார்கள் அல்லவா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்முடைய சலவை தொழிலாளர்கள் மற்றும் நம்முடைய தூய்மை தொழிலாளர்கள், அதே போல் முடிதிருத்தக்கூடிய நமது உறவுகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் மிகுந்த அபரிவிதமான வளர்ச்சி அடையும். பெரிய செல்வந்தர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் தொழில் சார்ந்து. சரிங்களா? இப்படி பல வகையிலும் நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரனுடைய தொழிலில் அமைந்திருக்கின்றவர்கள், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா துறையை கலைத்துறையை சார்ந்தவர்கள், சரியா? அதே மாதிரி இந்த உடைகள் விற்பவர்கள், துணி கடைக்காரவங்க, ஜவுளி கடை நடத்துபவர்கள், அது நகைக்கடைக்காரர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் குரு சாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். 18ஆம் தேதிக்கு மேலே குரு வக்கரம் அடைகின்றார். அப்போ வக்கரமடைந்த குருவினுடைய சாரத்திலே சுக்கிரன் அமர்ந்து அது சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படும். அதனால் இந்த துறையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் மற்றவர்களுக்கு இல்லை. வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். புதன் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறார், விரயஸ்தானத்தை தான் பார்க்கிறார். இருப்பினும் புதன் சுக்கிரனோடு இணைந்து அமைகின்ற பொழுது நல்ல ஒரு வியாபார யுக்தியை அடைவார். அதேபோல் நல்ல லாபத்தையும் ஈட்டி கொடுப்பார். அதே போல 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தன வரவிற்கு குறைவு இருக்காது. இந்த ரிஷபராசிக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். ஏன்னா சுக்கிரன் அந்த செல்வங்களை அள்ளித்தரக்கூடியவர், மகாலட்சுமிக்குரிய கிரகம், அவர் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக 100% உங்களுக்கு பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் புதனும் இணைந்து விட்டாலே கலையிலே நாட்டம் ஏற்பட்டுவிடும். சங்கீத ஞானம் அதிகமாக இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். இந்த சங்கீத துறையில் இருப்பவர்களுக்கும் யோகமான நேரம் இது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் இளைய சகோதர காரகன் ஃபுல்லாக சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க.
மூத்த சகோதரருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்கரத்தில் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறார். அப்போ திங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அப்போ அவங்க மூலியமாக நன்மை தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் அவங்கள கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்களா? 7 குடையவன் ஆட்சி பலம் அடைந்ததுனால திருமண யோகம் நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு கிடைக்குது, பயன்படுத்திக்கணும். இளர துணை முழுமையான ஒரு ஆதரவு தர்றாங்க. கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இப்போ வலிமையாக இருக்கிறதுனால ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். புதன் வக்கரமடைந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தாத்தா பாட்டி வகையில் உள்ள சொத்துக்களை இப்பொழுது நீங்கள் முயற்சியில் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் காலதாமதம் செய்து பார்த்து கொள்ளலாம். அதே போல் தொழிலுக்கு நீங்கள் முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. 10 குடை தொழிற்சானாதிபதி ஸ்ட்ராங் ஆனாலும் கொஞ்சம் 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழிலில் இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் மனைவி பேரில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், கணவன் பேரில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம், நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி இப்போ வக்கர நிவர்த்தி இருந்து ஆட்சி பலம் அடைந்ததுனால உங்களுக்கு 100% இப்பொழுது நல்ல நிலையில் உங்களுக்கு வாய்ப்புகளை தர்றாங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப யோகம் இருக்குது. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்போ வண்டி வாகனங்கள், வீடுகள், சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு கிடைக்குது, பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு நல்ல வாய்ப்பு உள்ள வாரமாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகள் பெரிய பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரத்தில் பெற்றிருக்கிறீங்க. ஏன்னா சனி வக்கரம் அடைந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்ததுனால பல தொய்வுகள் அமைஞ்சிருக்கிறது. நீண்ட நாட்களாக பல கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு சாதகமாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ அந்த ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் இந்த வாரத்தில் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் எண் அதிர்ஷ்டனாக இருக்கிறது. அதே நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய செவ்வாயினுடைய எண்ணான 9ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 22ஆம் தேதி மாலை 4:33 முதல் மறுநாள் ஞாயிறு முழுவதும் உங்களுக்கு அந்த ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ நம்ம இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் வந்து கடந்த வாரங்களில் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கார். 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல உட்கார்றது ரொம்ப விசேஷம். சரிங்களா? அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். அதனால் நீ நினைச்சதெல்லாம் ஒரு சாத்தியமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது 5ஆம் இடத்துல 5 குடைவன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார் சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. 2 பேர் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. பொதுவாக புதனும் சுக்கிரனும் இணைவது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதுவும் அந்த 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சி நம்மளுக்கு ஒரு லாபஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 12 குடையவனாக வரக்கூடியவர். அப்போ விரயஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் வரவே வராது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உங்கள் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கிறாரு. இந்த வாரம் வந்து குரு பகவான் 18ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்கிறார். திங்கட்கிழமை மட்டும்தான் ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறார். அதுக்கடுத்து 18ஆம் தேதி 2வது நாள் வந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வாக்குஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது நம்ம ரொம்ப கவனமாக பேசணும். சரிங்களா? தேவையில்லாமல் யார்கிட்டையும் அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது. நம்ம யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை பற்றி கலந்து பேசும்போது அந்த விஷயங்களை போய் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லிடுவாங்க, சம்மந்தப்பட்டவங்ககிட்ட. அப்போ நம்ம அதனால் நம்மளுக்கு பிரச்சனை உருவாயிரும். நம்ம பேசக்கூடிய பேச்சினாலே நம்ம சில பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிடுவோம். அதனால் பேச்சில் கவனம் தேவை. சரிங்களா? தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்கக்கூடாது. 2வது குடும்பத்திலையும் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பேச்சிலேயே அது குடும்பத்தில் சண்டையாக உருவாகிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சனியினாலையும் சில தொந்தரவுகள் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? 10 குடையவன் தொழிற்சானாதிபதி வக்ரப்படைந்தாலும் 2ஆம் இடத்த தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார்.
அப்போ தொழில் சார்ந்து வரக்கூடிய வரவுகள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும். எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. சரிங்களா, 1 லட்ச ரூபா வருதுன்னா அதில் ஒரு பார்ட் அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். ஃபுல் ஃபினிஷில் கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, வரக்கூடிய வரவுகள் கொஞ்சம் வீண் செலவாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீங்கள் வச்சுருக்க பணத்தை உங்கள் உறவுக்காரங்களோ உங்களுக்கு சொந்தக்காரவங்க அல்லது உங்கள் திருமணமான ஆகியிருந்தால் கல்யாணம் ஆகியிருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கணவன் அல்லது மனைவி வீட்டு வகையிலிருந்து உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திடுவாங்க. இல்லை யாராவது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வாரத்தில் அப்படி நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நண்பர்களுக்காக கொஞ்சம் சேமிப்புகளை கொடுத்துருவீங்க, வர லாபத்தை அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருவீங்க. சரியா, இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கொடுக்கும்போது அது வாராக்கடனாக நின்று போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா, அதனால் தட்டி கழிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருப்புலேருந்து கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சேமிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வாரம் வெட்டி செலவு நிறைய ஆவதற்கு வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்குது. அந்த வரவுகளை நீங்கள் வீணாக கரைத்து விடாதீர்கள். அதேமாதிரி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. இந்த வாரத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. தாய் வழி உறவுகள் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாவது நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், நல்ல விலைக்கு போகும். இப்போ ரொம்ப நாளாக விற்காமல் கிடக்கிற சொத்து கூட இப்போ விற்று உங்களுக்கு நல்ல பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கும் உங்களது பிள்ளைகள் நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்குறவராகவும் அல்லது அதை சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் அவங்களுடைய கை இப்போ ஓங்கி இருக்குது. சிறப்பான நிலையில் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா, அதே நேரத்தில் 7 வக்ரகதி அடைந்து 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. மனைவிக்குரியவர் அல்லது கணவருக்குரிய கிரகம் அந்த குரு 7 அவர் வக்ரகதி அடைஞ்சு வாக்குஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளால் அந்த பேச்சு வழக்கில் பிரச்சனைகள் வரும். ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். இல்லைன்னா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் இடத்திற்கு வக்கரமற்ற குரு பார்வை இருந்தாலும் சனி பகவான் 8 ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்குது. வயசானவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சரிங்களா, 10 தொழிற்சானாதிபதி உங்களுக்கு வக்கரமத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சார்ந்து நீ எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் புதிய முயற்சிகளில் கவனமாக இறங்கணும். அனைத்து தொழில்துறையினருக்குமே இது பொருந்தும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கின்ற அவன் சொந்தங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். சரிங்களா, ஏன்னா 12 ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நல்ல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்ல பார்வை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் வாழ்கின்ற ஒரு சொந்தங்கள் மற்றும் வெளியூரில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கெல்லாம் இது யோகமான நேரம். புதிய முயற்சிகள் இறங்கலாம், நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு இது ஏற்ற நேரம். பணம் கட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருமணம் என்ற வகையிலே நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தால் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையில் நீங்கள் விட்டுறக்கூடாது. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்கன்ற மாதிரிலாம் சில பேர் அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அப்போ நல்ல சம்பந்தங்கள் தட்டி போயிடும். அதனால் அவங்க ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு நல்ல வாய்ப்புள்ள வாரமாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஆனால் வெற்றிக்கு பஞ்சமில்லாத ஒரு வாரம், பயன்படுத்தி மகிழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. சரிங்களா, 56, 65 இதெல்லாம் யோகமாக இருக்குது, பயன்படுத்திக்கணும். வணக்கம். கடகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறாரு. ஏன்னா அவர் அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 19ஆம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசியில் போய் நீசபலம் அடைஞ்சிருவார். பொதுவாக நீசபலம் அடைஞ்சிட்டா ராசிநாதன் நம்ம நீசபலம் அடையும் போது நமக்கு கொஞ்சம் உடல் அளவில் மனதளவு சோர்வுகள் இருக்கும். இருந்தாலும் அங்கே செவ்வாய் வந்து ஆட்சி பலம் அடைந்திருக்கிறதுனால சந்திரன் உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்போ 22ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. சரியா, இப்போ 22ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். 22ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த கடைசி 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
உங்களுடைய ராசி வீட்டில் வந்து குரு இப்போ வந்து வக்கரமாகிறார். 18ஆம் தேதியிலேருந்து வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 17ஆம் தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தெரியும், ஏதோ ஒன்று நம்ம பறி கொடுத்த மாதிரி, ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்த மாதிரி, யாரையோ நம்ம விட்டுட்டு வந்த மாதிரி, இப்படி ஒரு சில ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்பயும் மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒன்று ஞாபகத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்கும். வீட்டில் இருக்கவங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா இந்த குரு வந்து வக்கரம் அடைஞ்சு ராசியில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிகப்பெரிய சுப கிரகம், உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு 9 குடையவன். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் வந்து உங்கள் ராசி வீட்டில் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு தன்னால் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுற மாதிரி உணர்வீங்க. ஏன்னா குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் வந்து நமக்கு உட்காரும்போது உள்ளுக்குள்ளே நம்ம உடல் அளவும் மனதளவிலும் ஏதோ ஒன்று நடக்கிறது போலே தோணும். சரிங்களா? இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க, பார்ப்பீங்க. அது உள்ளுணர்வை கொஞ்சம் பாதிக்கும் உங்களுக்கு. மற்றபடி அதனால் நீங்கள் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்கும்போது தடுமாற்றங்கள் வந்துடும். அப்போ ஒரு காரியத்தை செய்யும்போது செய்ய முடியுமோ முடியாதோன்ற ஒரு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும். எப்பயாவது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வர மாதிரி இருக்குன்னு டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடணும். அந்த ஃபீலிங்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் முடிவு எடுக்கிறோமோ அது சரியாக இருக்குன்ற எண்ணத்துக்கு வந்துடணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியும். சரிங்களா? அதனால் இந்த கடகராசிக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கடைசி 2 நாள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடைசி 2 நாள். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியதாகத்தான் அமையும். ஏன்னா 10 குடையவன் தொழிற்சானாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிமையாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகளுக்கு நிறைய நன்மையில் லாபம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, மற்ற விஷயங்கள் எல்லாமே. சரிங்களா? 12 குடையவன் ஏன்னா சுகஸ்தானாதிபதி புதன் 3 குடையவன், அவர் கேந்திரத்தில் இருந்து நல்ல பார்வை பார்க்குறார் தொழிற்சானத்தை. அதனால் விரயங்கள் ஏற்படாமல் உங்களுக்கு தொழில் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் கடின உழைப்பாளிகளாக இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் நிறைய சாதிக்கலாம். அந்த மாதிரியான அமைப்பு இப்போ இருக்குது. 8 குடையவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைஞ்சு வக்கர நிவர்த்தி அடைகிறார் சனி இந்த வாரத்தில். சரிங்களா? சனி வந்து 14ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கிய கேடு நல்லா ஆயிரும். இது வரைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதா, மனசில் உள்ள கவலைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குதா, இதெல்லாம் இப்போ சரியாயிரும். சரிங்களா? பழைய நிலைகள் மாறிடும், புது நிலைகள் சிலது உருவாகும். ஏன்னா ஒன்று வக்கரம் நிவர்த்தி அடையுது சனி, ஒரு கிரகம் வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது, குரு வக்கரம் ஸ்டார்ட் ஆகிறார், அது உங்கள் ராசியிலே ஸ்டார்ட் ஆகிறார். அதனால சில பிரச்சனைகள். மற்றபடி எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் விலகுது. எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வெட்டி செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? மருத்துவ செலவுகள் அதில் நிறைய குறைஞ்சிரும். அது நமக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாருக்காவது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் இப்போ குறைஞ்சிரும். உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சின்ன மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தகப்பனார்கிட்ட கொஞ்சம் அளவாக பேசிக்கோங்க, அளவாக நடந்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் பேசும்போது அவங்க டென்ஷனாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக டென்ஷனாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட டவக்குன்னு ஏதாவது ஒரு பேச்சை பேசிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாயிரும். அதனால் ரொம்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பேசுங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். அதே போல் இளைய சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. மூத்த சகோதர சகோதரிகளும் முழுமையான ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா 11 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்குறார். அது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? கடகராசிக்கு சுக்கிரன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம். ஏன்னா அவர் கேந்திராதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி. அவர் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறாரு. மிகுந்த ஒரு வலிமையோட உங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்கறதுக்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குலசாமி கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு சின்ன மனக்கசப்பில் இருக்குது, அதனால் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி அந்த அன்னை மகாலட்சுமியை கொஞ்சம் வழிபாடு செய்யுங்க. அஷ்டலட்சுமி வழிபாடுகளை கொஞ்சம் கையில் எடுங்க. கொஞ்சம் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த தாயார் சன்னதியில் போய் ரொம்ப வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து வகையும் யோகமானதாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்த இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பல நாட்களாக திருமணத்திற்கு
பிரச்சனை ஏற்பட்டு தள்ளிப்போன திருமணம் இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குழந்தை பேறு இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பேறு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அருமையாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் கடகராசிக்கு மிக சிறப்பான வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கடகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் தனசனாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் அவருடைய எண் 1, அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது 9ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். வணக்கம். சிம்ம ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசிகளை நான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சூரியன் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். கேந்திராதிபதி யோகோட சேர்ந்து நம்ம கேந்திராதிபதி யோகத்தை அடைந்திருக்கிறார். அப்போ கேந்திராதிபதி அங்கே ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார் செவ்வாய். அப்போ அங்கே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார்கள். புதன் லாபசனாதிபதி மற்றும் தனசனாதிபதி. அவர் என்ன செய்கிறார் சொன்னாக்கா 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைந்த சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிரன் ராசிக்கு 10 கூடையவன் தொழிற்சானாதிபதி. அவர் லாபஸ்தானாதிபதியோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்குறார். 9 கூடையவனோடு இணைந்து பார்க்கிறார். அது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. இன்னொன்று, சூரியனும் செவ்வாய் இணைஞ்சிட்டாலே ஒரு பெரிய ஆளுமை சக்தி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஏற்கனவே ராஜகிரகம் சூரியன், அதுக்குள்ளார ஒரு வலிமையான ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய படை வீரன், போர் வீரனை போல உங்களுக்கு உடல் அமைப்பும் உள்ளத்தில் ஒரு வீரமும் உங்களுக்கு இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நீங்கள் இப்போ விளங்குவீங்க. சரிங்களா? குறிப்பாக இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைம் இது. சரிங்களா? உங்களுக்கு நல்ல அதிகாரத்தன்மை இருக்கிறது. ஆளுமை திறன் இப்போ அதிகரிக்கும். அதே மேலதிகாரிகளுடைய ஒரு அரவணைப்பும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இந்த வாரத்தில். அதனால் இந்த வாரம் சிம்ம ராசிக்கு யோகமான ஒரு வாரம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில் சாணாதிபதி உங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த அனுகூலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே தொழில் சார்ந்த யோகமான ஒரு நேரத்தை தந்திருக்கிறது. அதே மாதிரி களத்திரக்காரர் என்று சொல்லக்கூடிய 7 குடையவன் இதுவரை வக்கரகதியில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் 18ஆம் தேதி. 17ஆம் தேதி வக்கரம் ஸ்டார்ட் ஆகி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 17ஆம் தேதியே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இதுவரை இந்த களத்திர தோஷம் விலகுகிறது. திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமண யோகம் இப்பொழுது வந்துவிட்டது. அதே மாதிரி இந்த காதல் திருமணம் செய்யக்கூடிய சிம்மராசி சேர்ந்த உறவுகளும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தேடிக்கொண்டு அவங்களோட இல்லறத்தை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீண்ட நாட்களாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே காதலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம் ஆண் பெண்களுக்கு இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிலே சொல்லி திருமணத்தை செய்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி 4ஆம் வீடு வலிமை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏதாவது நல்லா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா சொத்து சோதனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனைகள் வாங்கலாம், நிலங்களிலே முதலீடுகளை செய்யலாம். இப்போ நிலங்களை முதலீடு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய நன்மைகள் லாபங்கள் இருக்குது. உங்களுக்கு பொண்ணுக்கு 10 மடங்காக அது விலை ஏறி உங்களுக்கு அதிக பலன் கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். அதுமாதிரி குரு வக்கரமாக இருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது அவ்வளோ நல்லதில்லை. அது திடீர்னு உங்களுக்கு சரிவையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் நிலத்தில் போடுற பணம் உங்களுக்கு எப்பயுமே வீணாகாது. இந்த டைம் ரொம்ப பாசிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளம் மண்ணிலே நீங்கள் முதலீடு செய்யலாம். அதே போல் 5 குடையவன் சிம்மராசிக்கு குரு வக்கரமடைந்து விரைசானதாக இருக்கிறதுனால இந்த ஆண்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் செலவு, வெட்டி செலவு பண்ணுறதில் குறைக்க சொல்லுங்கள். வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக போயிட்டு வர சொல்லுங்கள். அங்கே போய் தேவையில்லாத சில வேலையை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். நல்ல நண்பர்களோடு போகிறார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடன் அடைவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த சிம்மராசி சேர்ந்தவங்க ஏதாவது கடன் பட்டிருந்தீங்கன்னா அதை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 100% உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவலை கொள்ள வேண்டாம். 8 குடையவன் உங்களுக்கு குரு வக்கரமாக 12 இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி இப்பொழுது நல்ல நிலையில் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். 18ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 8 குடையவன் அவர் வக்கரமாகிறார். அந்த டைமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கும். எந்த காரியத்துக்கு போனால் பரபரப்பாக இருப்பீங்க. இதான் நடக்கும், வேற ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது.
ஆனால் பிள்ளைகளிடத்தில் ஆண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5 குடையவன் புத்திரக்காரகன் குரு தான் வக்கரமாகிறார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபஸ்தானம் தொழிற்சானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12 குடையவன் அயன சயன சுகஸ்தானாதிபதி புதனும் வக்கரவர்த்தி அடைஞ்சு இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்குறார். அப்போ நல்ல தூக்கம், நல்ல தாம்பத்தியம், குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே இப்போ உங்களுக்கு இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலியமாக யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அன்பு உறவுகளுக்கு தாராளமாக இப்போ போவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு 100% வெளிநாட்டில் வாழ்கின்ற அருமை உறவுகளுக்கு இப்போ யோகமான காலம் இந்த சிம்மராசி ஆண் பெண்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இப்போ சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் எண் அதிர்ஷ்டனாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் அவருடைய எண்ணும் உங்களுக்கு இப்போ யோகமாகத்தான் இருக்கிறது. செவ்வாயினுடைய எண் 9, அதையும் பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள், வணக்கம். கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிபலன் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு அதிபதி கடந்த வாரத்தில் உங்களுக்கு வக்கரமாக இருந்தார். அதனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஆனால் இந்த வாரம் அப்படி கிடையாது. கன்னிராசிக்கு அதிபதி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி சரணத்தில் மிகுந்த ஒரு வலிமையோடு உங்களுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி இந்த கடன்களை வாங்கி உங்களுக்கு சுமைகளை ஏற்படுத்தி கஷ்டங்களை தந்த சனி பகவான் இப்போ 17ஆம் தேதியே வக்கர் நிவர்த்தி அடைகிறார். அதனால் உங்களுக்கு இனிமேல் கடன் சுமை குறையும், கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உருவாகும், சரிங்களா? குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்காக ஏதாவது நீங்கள் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகுது. இப்போல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையில் தீர்ந்து இப்போ நிச்சயமாக உங்களுக்கு நிறைய ஒரு தனவரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். 2 குடையவனோடு ஆட்சி பலம் அடைந்த சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்போ மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. எப்பயுமே ஒரு கலை உணர்வோடு இருப்பீங்க. மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், எங்கேயாவது போகணும், சுற்றுலா போகணும், நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்ல ஒரு மற்றவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கணும், இப்படிங்கிற ஆர்வம் ஆசையெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைய இருக்கும், சரிங்களா? அதனால் அந்த டைம் வரும்போதே அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ தான் அதை பயன்படுத்த முடியும், அடுத்து பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி அமைப்புகள் உருவாகாது. இப்போ அந்த அமைப்பு உருவாகி இருக்குது, பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் இடத்துலையும் கிரகம் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறது. 2ஆம் வீடு, 3ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுல கிரகங்கள் ஆட்சி. அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமை அடைஞ்சிட்டாலே, 6 கூட ஆட்சி பலம் அடைஞ்சாலே நம்ம தைரியத்துக்கு பஞ்சம் இருக்காது, சரிங்களா? எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அசாத்திய துணிவு உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு படைவீரனை போன்ற ஒரு உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? உடம்புலையுமே ஒரு முறுக்கேறின மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடலையும் மனதையும் திடகாத்திரமாக தைரியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரியா? அப்போ நீங்கள் காரியங்களில் இறங்கி வெற்றி பெற வேண்டும். ஏன்னா 10 குடையவன் தொழிற்சானாதிபதி இப்போ தனஸ்தானத்தில் உட்காந்துட்டார். நீங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வீடு தேடி வந்துடும், சரிங்களா? அப்போ எவ்வளோ நீங்கள் உழைக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும் ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ உழைங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கின்றது. 4 குடையவன் தாய்க்குரிய கிரகம் இப்போ உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். இருந்தாலும் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் கேட்குற அளவு கொடுக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் கிள்ளி தான் கொடுப்பாங்க, அள்ளி கொடுக்க மாட்டாங்க. அதனால் தாய்கிட்ட இருந்து சில வரலையே, இப்போ நம்ம இவ்வளோ கேட்டவங்க கொடுக்கலேன்ற ஒரு மனக்கசப்பு வேண்டாம். அந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்னாடி உங்களுக்கு இன்னும் நிறைய செய்வாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து போகணும், சரிங்களா? மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சொத்துக்கள் வாங்கும் போதும் இருக்கும்போதும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி வெளியூர் பயணங்கள்லாம் எல்லோருக்கும் யோகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு சனி பார்வை பட்டுட்டாலே போதும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு யோகம் கொட்டி கிடக்குது. கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் வாழ்கின்ற அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் யோகமான வாரம், சரிங்களா? அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா கேதுவும் ராகுவும் அங்கே 12ஆம் இடத்தை சம்பந்தப்படுத்துகிறார்கள். சனி ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்குறாரு. அதனால் இந்த வாரம் கன்னிக்கு யோகமான வாரம். வெளிநாடு வாழ்கின்ற அன்பு உறவுகளுக்கு, அதுவும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உடனே வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அங்கே போய் வெட்டியாக உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. 9 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து 2ஆம் இடத்தை உட்கார்ந்துட்டார்.
அப்போ தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அப்பா கிட்ட நீங்கள் என்ன காட்டாலும் உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளை கஷ்டப்படுறான், நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தில் அப்பா எல்லாம் வேணாலும் செய்வார். அவர்கிட்ட 10 ரூபா இருந்தால் 10 ரூபாயும் கொடுத்துருவார். அந்த மாதிரியான அமைப்பில் இப்போ கிரகம் அமைந்திருக்கிறது. தந்தை வழி சொத்துக்களை நீங்கள் எழுதி வாங்குவதற்கும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற நேரம். ரொம்ப நாளாக உங்களுக்கு தரேன் நிலுவையில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுத்துருவார். சரிங்களா? டைம் அப்படி இருக்குது. அவரையும் கொடுக்க வச்சிரும் கிரகம். சரிங்களா? உங்களுக்கு தான் அவர் கொடுக்கணும்னு இப்போ விதி இருக்குது. அதனால் கொடுத்துருவார். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் குடும்பத்தில் நல்ல நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான காரியங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனவரவு நிறைய வரும், காசு நிறையா வரும். அதை சிக்கனமாக பயன்படுத்திக்கணும். அப்படி இருந்தே இந்த வாரம் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் எமது கன்னிராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதே போல் 5. உங்கள் ராசினாருடைய எண் 5 மற்றும் 6, 65, 56. இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த வாரத்திலையும் தொடர்ந்து ஆட்சி பலம் அடைந்த நிலையில் தான் இருக்கிறாரு. குருவினுடைய சாரத்தில் இருக்கிறார். ஆனால் குரு கடந்த வாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார், உச்சபலம் அடைந்து. இந்த வாரம் அதே உச்சபலம் அடைந்து வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்னென்னு கேட்டால், சில நேரங்களில் காசு பணம் நல்லா வந்துட்டா அவங்க நடவடிக்கையை மாறிடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட கனாவட்டாக இருக்கிறன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குலாம் வந்துடும். அதை வெளியில் காட்டுற மாதிரி நடந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேரை நீங்களே உருவாக்கிக்கிடுவீங்க. அதனால் இருக்குதுன்னு ஆடுறான், சீக்கிரம் போயிடுவான்ற மாதிரிலாம் சில பேர் வாயில் விடுவாங்க. சரிங்களா? அதை மாதிரி அடுத்தவங்க வாயில் விழுகாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா நீங்கள் நடவடிக்கைகள்லேயே உங்களை வெளியில் காட்டிக்கிடுவீங்க. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ரொம்ப வெளியில் பக்கட்டாக நீங்கள் காட்டிக்கிடாதீங்க. எவ்வளவு இருந்தாலும் வெளியில் தெரியாத மாதிரி இருந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த திருஷ்டியானது உங்களுக்கு இப்போ அமைஞ்சிரும். ஏன்னா 6 கூடையவன் வக்கரம் பெற்றிருக்கிறார். அப்போ 6 கூடையவன் வக்கரம் பெறும்போது நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக எதிரிகள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு கண் திருஷ்டிகள் வந்துடும். சரிங்களா? நேற்று எப்படி இருந்தார், இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு, ரொம்ப தான் போய்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க இல்லையா? அது நீங்கள் நம்ம பேர் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறோம் நம்மளும். அது மாதிரி அமைப்பு இப்போ வந்திருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 கூடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இப்போது கடந்த வாரம் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ரம் இல்லை. அப்போ கொஞ்சம் சில பேருக்கு வெளியூர் பயணங்கள், நிறைய பேருக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நன்மையாகத்தான் இருக்கும். அப்படி பயணங்கள் போகும்போது உங்களுக்கு நிறைய காசு வரும். சரியா? அதேமாரி அப்பாவை சந்திக்கிறதுக்காக கூட நீங்கள் போகலாம். இந்த குலதெய்வத்தை சாமி கும்பிட்றதுக்காகவும் போகலாம். இப்போ தந்தை வழி உறவுகளை சந்திப்பதற்கும் போகலாம். தந்தை வழி உறவுகள் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன கட்டாலும் தந்துடுவாங்க. அப்பா கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். குலசாமி உங்களுக்கு முழுசாக பக்கபலமாக துணையாக நிற்கிது குலசாமி. இப்போ குலசாமி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு எல்லா காரியமும் தடைகளும் விலகி நீங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம். அடக்கி வாசிக்கணும். வெளியில் தெரியாமல் இருந்தால் எவ்வளோ பணம் வந்தாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்க. ஏன்னு சொன்னால் 2ஆம் இடம் வலிமை அடைஞ்சிருக்குது. பாகிஸ்தான் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் காசு வராமல் இருக்கவே இருக்காது. எங்கே சுற்றி உங்கள்கிட்ட காசு வந்துடும். சரியா? 4 கூடையவன் சொத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சனியும் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வாரத்தில் சனி வக்கர நிவர்த்தி 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடார். அப்போ உங்கள்கிட்ட பணப்பழக்கம் சொத்துக்களை விற்று கூட வரலாம். சரியா? அதனால் வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறதுல லாபம் நிறைய கிடைக்கும். இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது. சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானுக்கு இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு 4 கூடையவன். அப்போ நீங்கள் என்ன சொன்ன மண்ணில் போடுறது பொண்ணாக மாறிடும். அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். செஞ்சீங்கன்னா அது பூரா காசாக மாறி உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் குரு வக்கரமாக இருக்கார். தொழிலில் சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சரியாக செய்ய மாட்டாங்க. இல்லாட்டி ஒரு இடத்துல ஒரு நேரங்களில் சில நேரங்களில் அங்கே ஒரு சின்ன சின்ன அடிதடி நடக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும். நீங்கள் நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாட்டாலும் அந்த இடத்த கொஞ்சம் ஒரு கலைபரமாக மாற்றிடும். அப்போ அந்த இடம் மாறும்பொழுது சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் அது தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் ஓனராக இருந்தால் மேலதிகாரிகிட்ட ரொம்ப எச்சரிக்கைப்படுத்தணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்காரங்கிட்ட கரெக்டாக வராங்களா போகிறாங்களா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கன்றதை நீங்கள்
எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. இது மட்டும்தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. காசு பணம் வர, நல்ல வியாபாரம் ஓடும், லாபம் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தொழில் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமானதாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட நீ எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் காரியங்கள் நடக்காது. மூத்த சகோதர சகோதரிகள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு. அவங்ககிட்ட வந்து எதனால் வாங்கிக்கலாம், சரிங்களா. இளையவங்ககிட்ட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். தாய் வழி உறவுகள் ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, நல்ல என்ன கட்டாலும் கொடுத்துருவாங்க, சரிங்களா. அதனால் பிரச்சனைகள். நண்பர்கள் உற்ற துணையாக இப்பொழுது இருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் தருவாங்க. இல்லற துணை, உங்களுக்கு கணவனோட மனைவிக்குரிய கிரகம் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறாங்க தனஸ்தானத்தில். ஆனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய தன வரவு இருக்குது. என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, சரிங்களா. என்ன வேணாலும் அவங்கள வச்சு நீ காரியம் சாதிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். வெளிநாட்டில் வாழ்கின்ற உறவுகளுக்கு யோகமான நேரம். வெளியூர் பயணங்கள் லாபம் நன்மையும் தரும் என்பதை கூறி இப்பொழுது இந்த வார ராசிகளை விடைபெறுகிறேன். இப்பொழுது நம்ம துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட எண் 7, சரிங்களா. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சாரத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சுக்கிரன் சாரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ 7ஆம் எண்ணை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வணக்கம். விருச்சிக ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரத்தை போல இந்த வாரத்திலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அமைந்திருக்கிறது. கடந்த வாரம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பார்வையின் மூலியமாக ராசியை வலுப்படுத்துகிறார். இப்பயும் பார்க்குறாரு, ஆனால் என்னென்னா வக்கரபலம் அடைஞ்சு பார்க்குறாரு. இந்த குரு வக்கரபலம் அடைஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்க, குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்ற 5 குடையவன், அதாவது கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டிய ஒரு கிரகம். அவர் தான் நிறையா கொடுக்கணும், அவர் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் தரணும், அவர் தான் உங்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக நிறைய வருமானங்களையும் நல்ல செல்வாக்கையும் புகழையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு குருவிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட குரு இப்போ வக்கரம் ஆகிட்டார், சரிங்களா. குரு பகவான் 18ஆம் தேதி வக்கரம் ஸ்டார்ட் ஆகிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் வக்கரம் அடைந்து 10ஆம் பார்வையாக பார்த்து வந்த சனி பகவான், 10ஆம் பார்வையாக சனி பகவான் வக்கரம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார், விருச்சிக ராசியை. அது பெரிய கொடுமை, சரிங்களா. அப்போ நம்மளை வந்து எந்த அளவுக்கு கீழே ஒரு கீழே கொண்டு போய் மிதிக்கணுமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களை வச்சு மிதிக்க வச்சுட்டார். ஏன்னா சனி நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். எப்படின்னு கேட்டாக்கா, அவர் வந்து வேலை வாங்கிடுவார் நம்மள்கிட்ட, அதிக வேலை பழுவு கொடுத்து குறைவான லாபத்தை தரக்கூடியதாக அவர் அமைச்சிட்டார். ஏன்னா அவர் வக்கரமாக இருந்து நம்மளை பாடாப்படுத்தினார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்படி கிடையாதுன்னா வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் 17ஆம் தேதி சனி பகவான். அப்போ 10ஆம் பார்வையாக வக்கர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நன்மை தான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிறது விதியாகுது இப்போது. ஏன்னா 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், அந்த இடத்துல சனி ஆட்சி பலம் அடையும் போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கிறது. புது வீடு புது வாகனங்கள், அல்லது பழைய வீடாக இருக்குதா அந்த வீடை கொடுத்து புது வீடு வாங்கலாம், அல்லது அந்த பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலங்கள் வாங்கலாம், நிலங்கள் வாங்கி அதில் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இப்படி நிறைய விஷயங்கள் 4ஆம் இடம் வலிமை அடைகிறதுனால கிடைக்க போகுது. தாயினால் வரக்கூடிய நன்மைகள், தாயிட்டு இருக்க உடம்பு சுகமாக இருந்தாங்கன்னா அவங்க இப்போ சௌரியமாகிடுவாங்க. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மண்ணிலேருந்து பொண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்படிங்கிற போது 4ஆம் இடம் வந்து நிலங்களை நீங்கள் வாங்கி குவிப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம். அதுலேயும் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே அமர்ந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். சனி அங்கிருந்து செவ்வாயை பார்க்குறார். பார்வை பரிவர்த்தனை, சரிங்களா. கிரகங்களுடைய பார்வை பரிவர்த்தனை, இந்த கிரகம் அந்த பார்க்குறது, அந்த கிரகம் இதுவரை பார்க்குறது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பை தரக்கூடியதாக இருக்குது. எனக்கு என்ன வேணாலும் நீ செய், உனக்கு என்ன நான் செய்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுறது மாதிரி, உங்கள்கிட்ட இருக்க பண்ட பரிமாற்றம் மாதிரி, உங்கள்கிட்ட இருக்க செல்வங்கள் அங்கே கொடுக்குறீங்க, அங்கே இருக்க செல்வங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க. இது மாதிரியான அமைப்பு உங்கள் ராசிக்கு இப்போ வந்திருக்குது. சனி பகவான் அருளை அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார், நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் 4ஆம் இடத்தில் இருந்து, சரிங்களா. அதே மாதிரி ஆண்கள் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு புத்திரக்காரகன் வக்கரமாக இருக்கார், பிள்ளைகள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. வெளியில் போயிட்டு வந்தால் என்னடா இங்கே போயிட்டு வந்தால் அது இதுன்னு கொஞ்சம் எடுத்தோன்னே கேட்காதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க, சரியா. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு ரியாக்ஷன் வந்துடும், வேலையை பாரு எங்களுக்கு தெரியும்னு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அவமானம், மனசு கஷ்டம்.
நல்லா பிள்ளைகள் வளர்த்து எடுத்து இப்படி கேள்வி கேட்கறக்கா நம்ம வந்து பெற்றோம் அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குமில்ல. அப்போ நம்ம இடம்பொருள் ஏவல் அறிந்து நம்ம செயல்படணும் ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வந்த உடனே நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, நிதானமாக பொறுமையாக கேளுங்க. அப்புறமா அவங்க சொல்லும்போது நல்ல விஷயமா அந்த இடத்துக்கு கெட்டதாக இருந்தால் அட்வைஸ் பண்ணுங்க, அதுவும் கொஞ்சம் கவனமாக அட்வைஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகளுக்கு உரிய கிரகமான சந்திரன் சுழற்சியிலே நல்லா தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்காரு. இருப்பினும் உங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஆனால் 9ஆம் வீடு கொஞ்சம் வைப்ரேஷனில் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த குலசாமியை கொஞ்சம் நல்லா வழிபாடு செய்யுங்க. அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகள் நல்லா கிடைக்கும். இருந்தாலும் அவங்க நேரம் பார்த்து பேசுங்க அப்பா கிட்ட. உங்கள் பாட்டுக்கு எடுத்தோன்னே அதை செய் இதை செய்ய சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா கோவத்தில் ஏதாவது பேசிடுவார். அதனால் பொறுமையாக நீங்கள் கேட்குறது நல்லது. குறிப்பாக நீங்கள் கேட்குறது இந்த 17ஆம் தேதி கேட்டீங்கன்னா முழுசாக கொடுத்துருவாங்க. அல்லது இந்த 19 to 22 இந்த தேதியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக செய்வாங்க. அந்த இடைப்பட்ட 17 to 19 கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் உட்காருவார் 9 கூடையவன் ஒரே ஸ்தானத்தில். அது எதிரி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு நெகட்டிவான உங்களுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தில் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம எதுவும் பேசக்கூடாது. சரிங்களா? அந்த விருச்சிக ராசிக்கு தொழில் சார்ந்து நல்ல யோகமான நேரம். எண்ணமும் சிந்தனையும் தொழில் பற்றி தான் இப்போ இருக்குது. உங்களுக்கு தொழில் நல்லா விரிவுபடுத்தணுன்ற ஆசை ஆர்வம் ரொம்ப இருக்குது இப்போ உங்களுக்கு. ஏன்னா 10 கூடையவன் சூரியன் வந்து உங்களோட ராசியில் உட்காந்துட்டார். அப்போ உங்களுக்கு தொழிலில் ரொம்ப கௌரவம் மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் என்பது ரொம்ப ரொம்ப சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரம். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கு. அயன சயன சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார். அப்போ நல்ல ஒரு தூக்கம், நல்ல நிம்மதி, ஒரு வீட்டில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல தாம்பத்திய விஷயங்கள், நல்ல வெளியூர் பயணங்கள், லாபம் தரக்கூடிய விஷயங்கள், ஒரு சுகமான பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். லக்ஸுரி லைஃப் தெரியல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உணவு எல்லாமே எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அனைவரும் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே அன்பு உறவுகள் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருந்து இவ்வளவு நாள் கொடுமை கொடுத்த அந்த சனி பகவானுடைய எண்ணான 8ஆம் எண் உங்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட எண்ணாக மாறிவிட்டது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4ஆம் எண்ணும் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பான சில விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தோம். இந்த வாரத்தில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்தில் வக்ரம் அடைகிறார். எங்கே? 8ஆம் இடத்துல போய் வக்ரம் அடைகிறார். ஒரு வேறு இடங்களில் வக்ரம் அடைந்திருந்தாலும் நம்ம சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் 8ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது நீங்கள் சுயமாக சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? நிதானத்தை இழந்தால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்களே ரொம்ப ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ள போயிடுவீங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளே உங்களுக்கு பாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப யோசித்து எடுங்க. சரியா? அதே நேரத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிற கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக மாறி இருக்குது. உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கார். நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வேறு யாரும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தாயாருக்கு கிரகம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. தகப்பனுக்குரிய கிரகம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது. நண்பர்கள் 100% சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் ஒரு முழுமையான யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. இப்படி உங்களுக்கு வேறு கிரகங்கள் சப்போர்ட். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக எல்லாருக்கிட்டையும் பேசணும். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் யாரை பற்றியும் அனாவசியமாக பேசக்கூடாது. ஒரு முதலாளியை பற்றி குறை சொல்கிறது அல்லது நம்ம இருக்கிற இடத்த பற்றி தவறாக ஏதாவது பேசும்போது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் அது அதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டுரும். அது ஏதாவது கூப்பிட்டு வான் பண்ணுற அளவுக்கு நடந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்ரம் அடைந்து குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். சரியா? 2 கூட நல்லா இருக்கார். ஆனால் வாக்குஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதனே பார்க்குறார். அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறீங்க. உங்கள் பேச்சே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டால் அந்த வாரம் ரொம்ப ரொம்ப யோகமானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பர் வாரம் இந்த வாரம். எப்படி கேட்டிங்கன்னா,
நல்ல நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களில் தலையிடுவீங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது, அது மகிழ்ச்சியான பயணமாக இருக்குது. குடும்பத்தோடு கூட்டிகிட்டு சந்தோஷமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். ஏன்னா 12ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. 12 கூடியவன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்தோட தாய் தகப்பனோடைய கூட நீங்கள் வெளியில் போகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பெற்ற பிள்ளைகள் மனைவியோட ஒரு சந்தோஷத்திற்காக நீங்கள் வெளியில் போகிறவருக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் பர்சனலாக எங்கேயாவது போய் சந்தோஷமாக கொஞ்சம் இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணங்கள் கூட மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக வெற்றியாக முடிஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். 10 கூட தொழிற்சானாதிபதி லாபஸ்தானத்திலே 11ஆம் வீட்டு அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்துக்கு பார்க்குறாங்க. 5ஆம் இடம் என்பது ஒரு அருமையான ஒரு வீடு, அந்த முன்னோர்களுக்குரிய இடம், அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் முன்னோர்களுடைய தொழில் செய்தாலும் சரி, அல்லது பூர்வீக தொழிலை செய்பவராக இருந்தாலும் சரி, தந்தை வழி தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நிறைய யோகம் இருக்குது. அல்லது நீங்கள் வேறு சொந்தமாக உங்கள் முயற்சியிலே தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் யோகம் கொட்டி கிடக்குது. தாராளமாக நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். வியாபாரத்திலும் சரி, அல்லது கம்பெனி நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா சனிதான் கடின உழைப்புக்கு அதிகாரி. அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்மில் நிற்கிறார், உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் நிற்கிறார். அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, மாற்றங்களுக்கு இடமில்லை. அதே மாதிரி இந்த வாரம் என்பது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இந்த இடம் வாங்கும்போது விற்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாக்குஸ்தானத்து குரு பார்வை விழுகிறதுனால குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாணவ மாணவிகளும் கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. அம்மாவுடைய உடம்புக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் மருத்துவமனையை கூட்டிகிட்டு போய் நல்ல மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி அனைத்தும் சாதகம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்போ தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய மிகச்சிறந்த அதிர்ஷ்ட எண்களாக விளங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு 6ஆம் எண் மற்றும் 5ஆம் எண். கடந்த வாரத்தில் எப்படி இருக்குதோ அது மாதிரி இந்த வாரத்திலையும் உங்களுக்கு 2 நம்பர் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65, 36 இந்த 2 எண்ணையும் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரும். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு யோகம் அபரிமிதமாக அமைந்து விட்டது. அதற்கு காரணம் எத்தனையோ கிரகங்கள் நமக்கு எகென்ஸ்டாக இருந்தாலும் நம்ம ராசிநாதன் நமக்கு முதல்ல நல்லா இருக்கணும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருந்து வாக்குஸ்தானத்தில் அமர்ந்ததால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது செய்ய முடியலையேங்கிற ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் பல பிரிவுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து நம்ம இன்னைக்கு ஒரு கடைசி இக்கட்டான நிலையிலிருந்து மீண்டு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் சனி பகவான் இப்போ ராசிநாதன் மிக அருமையான சூழ்நிலையில் இப்பொழுது ஆட்சி பலம் அடைந்த நிலையில் அமர்ந்து விட்டார். 2ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடைகிறார். இன்னைக்கு திங்கட்கிழமையிலிருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். 17ஆம் தேதியே வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் சனி. அப்போ இனிமேல் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து சனி ஆட்சி பலம் அடைந்ததுனால நீங்கள் பேசுகிற பேச்சு கட்டளையாக மாறிவிடும். நீங்கள் என்ன சொன்னாலும் நடந்துடும். யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி குரு பகவான் இந்த வாரம் 18ஆம் தேதி வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறார். உங்கள் ராசிக்கு 12க்கு 3 கூடையவன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அங்கேருந்து குரு உங்கள் ராசியை பார்த்தாரு, கொஞ்சம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார். ஆனால் இப்போ அவர் வக்ரம் ஆகிறார். அப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதங்கள் ஆகவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12 கூடிய வக்ரமானால் நமக்கு வெளிநாடு பயணங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். வெளிநாட்டிலே இருக்க நம்ம அன்பு உறவுகளுக்கு சில காரியங்கள் தள்ளி போகலாம். நீ வேலை செய்கிற இடத்துல கூட சில பணி நிமித்தமாக கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படலாம். அதாவது மேலதிகாரிகள்கிட்டருந்து கொஞ்சம் உங்களுக்கு
ஏதாவது மனக்கசப்புகள் உருவாகலாம், இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனால. தைரியமாக இருங்க. சரிங்களா? தைரியத்தை கொடுக்கறதுக்குன்னு செவ்வாயும் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிநாதனை பார்க்கிறார். ராசிநாதனை பார்க்குறார். ராசியை பார்க்கல, ராசிநாதனை பார்க்குறார். அப்போ எப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. செவ்வாய் பார்த்தா இன்னும் ரொம்ப வலிமையாக இருக்கும். உடம்பு இரும்பு மாதிரி ஆகிடும். சரிங்களா? நல்ல பலசாலியாக இருப்பீங்க. அதே பலம் இரும்பை கொண்டு நாம் உழைக்கக்கூடியவராக இருக்க போய் அந்த மாதிரி ஆயிடும். உடம்பு இரும்பை பயன்படுத்தி உழைக்கிறாங்களா, அவங்க உடம்பு எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடும். செவ்வாய் பார்வை நம்மளுக்கு பட்டுட்டாலே. சரிங்களா? நம்ம ஒரு சாதாரணமாக போகும்போது ஏதாவது ஒரு இடையில ஏதாவது ஒரு யார் மேலே இடிச்சிட்டோம்னா கூட நம்ம மேலே இடிச்சிட்டான்னு அவங்க கீழே விழுந்துருவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு வலி வந்துடும், அவங்க உட்காந்துருவாங்க. அந்தளவுக்கு நம்ம பவர், எலும்பு பவர் கூடிரும். என்னடா நம்ம ஒன்றுமே செய்யலை, எந்தளவுக்கு பவர் கூடியிருக்குன்னு சொன்னாக்க அந்த செவ்வாயினுடைய பார்வையினால் உங்களுக்கு உடல் பலகீனம் என்பது மாறி பலமாக மாறிவிடும். இதுதான் செவ்வாய்க்குள்ள சக்தி. சரிங்களா? ஆக்ரோஷமிக்க கிரகம் செவ்வாய். எதையுமே உடனே முடிக்கணுன்ற ஒரு ஆற்றலை தரக்கூடியவர். அவர் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, எந்த காரியத்தில் இறங்கினாலும் சீக்கிரமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மேலதிகாரினால பாராட்டுகளை வாங்கிடுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி குயிக்காக முடிச்சுட்டு அதில் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க. ஏன்னா லாபஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் உங்களுக்கு அமர்ந்திருந்தாலும் வக்கரகதியில் தான் இப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய். சரிங்களா? அவர் நல்ல நிலையில் தான் இப்போ இருக்கிறார். எழுந்தும் ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நினைச்சதெல்லாம் நீங்கள் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 12 குடையவன் குரு தான் வக்கரமாகி உங்கள் ராசியை பார்க்குறார். விரயஸ்தானாதிபதி. எந்த வகையிலாவது செலவுகளை ஈர்த்து விட்டுலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா? எந்த வகையிலாவது இவருடைய சேமிப்பை கரைத்து விடலாமான்னு பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் செலவினங்களில் கவனமாக இருக்கணும். வெட்டி செலவு பண்ணிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை இறங்கிடக்கூடாது. சுப செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அபசெலவுகளை தவிர்த்து விடணும். அபசெலவு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு போய் நிறையா அது இதுன்னு வாங்கி கொடுத்து செலவு பண்ணுறது. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பகட்டுக்காக நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் விருந்துகளை வைக்கிறது, அவங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, மற்றபடி வீண் செலவுகளை செய்கிறது. தன்னை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக சில செலவுகளை செய்தால் நம்ம பெருமையாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறது. இதெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? திரும்பி வரக்கூடிய வகையிலே உங்களுக்கு செலவுகள் இருக்க வேண்டும். நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை தரணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். நிறைய பண வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். 10 கூடிய தொழிற்சானாதிபதி ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார். லாபஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம். அப்போ என்ன செய்யும், உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணு, என்ன செஞ்சாலும் காசு. அப்போ தடையில்லாத வருமானம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையிருப்பை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப முன்னெச்சரிக்கைகள் தேவை. சரிங்களா? அப்போ அப்படி இருந்தீங்கன்னா இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக இருக்கும். நினைத்த காரியங்களிலே வெற்றி பெறலாம். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் முழுமையான ஆதரவு தர்றாங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் முழுமையான ஆதரவு தர்றாங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அதனால் ரொம்ப சப்போர்ட்டு அதிகமாக இருக்குது. களத்திரக்காரன் 7 குடையவன் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சுழன்று வருகிறார். அதனால் முழுமையான ஒரு வெற்றி பாதையில் இந்த வாரம் சென்று கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் தடுமாறக்கூடாது. ஏன்னா வக்கரம் பெற்ற குரு ராசியை பார்க்கறதுனால தடுமாறக்கூடாது, அவசரப்படக்கூடாது. யாராவது திடீர்னு வர்றாங்க, ஹெல்ப்பும் கேட்குறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு சரி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க போன பின்னாடி அதோட கொடுத்துட்டேன்னு வருந்துறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும். அதனால் டக்குன்னு யோசிக்காமல் எதை செய்யாதீங்க. நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இந்த மேலே வரும் நடக்கும்னு. அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அப்படி கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம், இல்லது கொடுக்கும்போது கொஞ்சம் அளந்து கொடுக்கலாம். நம்முடைய இருக்கிறத அப்படியே அள்ளி கொடுத்துடாம அளந்து கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி செய்தால் உங்களுக்கு இருப்புகள் மிஞ்சும், வீண் விரயம் ஆகாது. இந்த வாரம் உங்களுக்கு எளிமையாக அமைய வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மகர ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8 பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையாக இருந்தது என்னன்னு சொன்னால், உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருந்தார். இப்போ இன்னைக்கு 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை நீங்களே பெறப்போறீங்க. உங்களோட ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன சொன்னால், நீ இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், சில பிரச்சனைகள்,
ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விலகப் போகுது. ஒரு தன்னம்பிக்கையோட, புதிய ஒரு உணர்வோட, புத்துணர்ச்சியோட, மிகுந்த மகிழ்ச்சியோட இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போகிறீங்க. ஏன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன சொன்னால், உங்களுக்கு அந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்த சில கசப்பான விஷயங்கள்லாம் மறந்து இப்போ தொழிலை ரொம்ப சாதிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. எண்ணமும் சிந்தனையும் தொழிலை சார்ந்தே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கிறார். 10 குடையவன் ஆட்சி. அப்போ தொழிலும் நல்லா போகும். நல்ல நிலைமையில தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருக்கிறது. 10 குடையவன் பார்வை சனிக்கு இருக்குது, சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்கு. அதனால இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். தொழில் சார்ந்து புதிய முயற்சிகளில் இறங்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு வேலை செய்கிறவங்க இது வரைக்கும் அடிபணிந்து செய்யாமல் உங்களுக்கு எதிராக பல காரியங்களை செஞ்சுருப்பாங்க. இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. விசுவாசமாக இருப்பாங்க. நிறைய பேரை வேலைக்கு எடுக்கலாம். புதுசாக இனிமேலும் கம்பெனியை நல்லா விரிவுபடுத்தலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாரத்திலே ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சபலம் அடைந்த குரு உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கிறது என்பது கொஞ்சம் வெட்டி செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் இப்போ வக்ரமாகி பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இழப்புகளை உங்களுக்கு சந்திக்க வைக்கணும், வீண் செலவுகளை ஏற்படுத்தணுங்கிறது அவர் எண்ணம். அதில் குறிப்பாக நீங்கள் தொழிலில் முதலீடு போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் போய் கை வைப்பார் அவர். அப்போ அந்த தொழிலில் போடக்கூடிய முதலீடில் ஏதாவது ஒரு வெட்டி செலவோ அல்லது 1க்கு 2 மடங்கு அதில் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பை பார்ப்பார். அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கி நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை 20 ரூபாயாக மாற்றுவதற்கான வாய்ப்பை பார்ப்பார். அதே நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டீங்கன்னு சொன்னி வச்சிங்களேன், கண்டிப்பாக இது மாதிரி நடந்து போயிடும். அதனால் இந்த முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கரெக்டான ப்ரைஸுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா, அதே மாதிரி கரெக்டான விஷயங்களுக்காக நம்ம பணம் கொடுக்குறோமா, எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியில் போயிடும் பணம், அது பொருட்கள் போயிடும். அந்த பணம் வருவதற்கு காலதாமதம் ஆகும், நிலுவையில் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வாங்கிக்கலாம், அவசரப்படக்கூடாது. ஏன்னா வக்கரம் பெற்று குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வெளியில் போகக்கூடிய விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய தொகைகளை கொஞ்சம் கை வைப்பார். அதனால் பணம் வராமல் இருக்காது, அது பிஞ்சு பிஞ்சு வரும், பார்ட்டாக வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா டைம் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் வலிமை அடைஞ்சதுனால எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல 9 குடையவன் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் 4 குடையவன், உங்களுக்கு கேந்திராதிபதியும் அவர் தான், திரிகோணஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் ஆட்சி பலம் அடைந்திருக்கும் போது உங்களுக்கு யோகத்திற்கு பஞ்சம் இல்லை, பண வரவுக்கு குறைவு கிடையாது. எங்கே சுற்றியும் காசு இருக்கும் உங்கள்கிட்ட, தேவைக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. வீட்டில் இருக்கவங்க உங்களை கொஞ்சம் மதிக்காமல் நடந்துக்கிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு உள்ள பிரச்சனை. சரியா? அப்போ அவங்களெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் உட்காந்து வக்கரமாகிறார். முதல்ல சாதாரணமாக உட்காந்துருந்தார், அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. ஆனால் இப்போ வக்கரம் ஆகிட்டதுனால நீங்கள் என்ன செஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ சரி நல்லதுக்கு தான்றது அவங்க உணர மாட்டாங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க, அவங்கள கண்டுக்கிறாதீங்க. உங்கள் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். உங்கள் லாபஸ்தானாதிபதி வக்கரமடைந்து விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுடைய வரவுகள் கொஞ்சம் தடைப்படத்தான் செய்யும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுசாக அவங்க கைக்கு வராது, கொஞ்சம் நிலுவையில் நின்று தான் வரும். சரிங்களா? எல்லா துறைக்கும் இது பொருந்தும். சரிங்களா? எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை, அவசரப்படக்கூடாது. வரலைங்கிற கோவப்படக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. இப்போ ஏன்னா செவ்வாய் இந்த பார்வையை உங்களோட ராசிக்கு விழுகுது இல்லையா? அப்போ டென்ஷன், கோபம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆக்ரோஷமான நிலையெல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மற்றும் தாய் தந்தை ஒரு உறவுகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்களா? ஏதாவது சொத்து குத்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இப்போ பேசாதீங்க.
அது இன்னும் நிறையா கொஞ்சம் பிரச்சனையாயிரும். இப்போ வேண்டாம். மற்றும் தந்தை வழி உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? 7 கூடியவன் களத்திரக்காரகன் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தர்றாங்க. அவங்களோட நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசி முடிவெடுக்கலாம். அவங்கள்ட்ட வந்து உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப பாசிபிளாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த கும்பராசி சேர்ந்த உறவுகளுக்கு நான் சொன்னதெல்லாம் கடைபிடிங்க, முழுமையான வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1ஆம் எண் அதிர்ஷ்ட எண் இருக்குது, 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்திக்கங்கள். வணக்கம். 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:38 வரை கும்பராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. மீனராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. 17, 18 2 நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 18ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகும் சொன்னால் குரு வக்கரம் ஆகிறார். குரு வக்கரம் அடைகிறார். அவர் தான் உங்கள் தொழிற்சானாதிபதி. தொழிற்சானாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார் மற்றும் உங்களுடைய ராசி வீடையும் பார்க்குறார். அப்போ உங்களுக்கு எப்படியாவது நன்மை செய்யணுங்கிற விதத்தில் குரு வந்து இருந்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா வக்கரம் ஆகிறார். அப்போ தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகளையோ அல்லது அங்கே வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகளையோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் சில காரியங்கள் நடக்கலாம். அல்லது அந்த தொழில் நிறுவனங்களை நடத்துகிற நீங்கள் டென்ஷன் ஆகி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குற அளவுக்கு உங்கள் நடவடிக்கைகள் மாறிடலாம். இப்படி ஏதாவது ஒன்று நடந்துடும். அதனால் உங்கள் கிரகம் வக்கரமாக இருக்கும்போது சில விஷயங்கள் தானாக நடந்துடும், நீங்களாகவும் ஏற்படுத்திடுவீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி கையாளணுங்கிறத முன் யோசனையோடு நடக்கணும். கொஞ்சம் நீங்கள் சுய புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படினாலும் சுய புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் சில பிரச்சனையை விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப கவனம் தேவை. 12ஆம் இடத்துல வக்கரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறார். 8ஆம் இடத்தில் வக்கரமாக இருந்த புதன் இந்த வாரத்தின் துவக்கத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ சனியும் புதனும் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிறாங்க. 18ஆம் தேதி குரு வக்கரம் ஸ்டார்ட் ஆகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருந்த பிற கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ டென்ஷனாக ப்ரெஷராக மாறிட்டீங்க. அப்போ என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தலாம். குறிப்பாக தந்தையினுடைய ஆலோசனை இப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தந்தையினுடைய ஆலோசனை, குடும்ப உறுப்பினரோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நண்பர்கள், சுற்றமும் நட்பும் உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. சில நேரங்களில் உங்களை நீங்கள் பேசுகிறத ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க. உங்கள் மனைவியில் கணவனுக்குரிய கிரகம் வந்து சில நேரங்களில் உங்கள் பேச்சை மதிக்காமல் நடந்துக்கிடுவாங்க. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுக்கு நெகட்டிவாக அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வகையில் எங்கிட்ட சம்பாதிச்சோ எங்கிட்ட வாங்கியோ உங்களுக்கு கொடுத்து உதவணும் தான் நினைப்பாங்க. அதனால் நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தம், உங்களுடைய இல்லற துணை உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறாருமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கொஞ்சம் வலிமையாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் வக்கரமற்ற குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுகும்போது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சில நேரங்களில் பாதிக்கப்படும். சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் அடைந்து இருக்கிறார். அப்போ செலவினங்களும் நடக்கும். சரியா? அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் உறவுகளுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப யோகமான வாரம். ஏன்னா பொதுவாக அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சனி தான் ஆதிக்க காரகனாக விளங்கக்கூடியவர். சனியினுடைய ஆதிக்கம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் பிறந்த மண்ணை விட்டு வெளியில் போய் பிழைக்க முடியும், அங்கே போய் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சனியே பாதகமாக நமக்கு ஒரு பலகீனமாக இருந்தார், வக்கரமாக போய் இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை தர்றாரு. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலீடு போடும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம கரெக்டான விஷயத்தை செய்கிறோமான்றதை பார்த்து செய்தால் போதும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மீன ராசிக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய எண்ணான 6ஆம் எண்ணும் இருக்கிறது.
அதே மாதிரி ராசிக்கு 9 குடையவனான செவ்வாயினுடைய எண்ணும் இருக்கிறது. அதனால் அந்த செவ்வாயினுடைய எண் 9 மற்றும் சுக்கிரன் எண் 6, இந்த 2 எண்ணையுமே பயன்படுத்துங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் லாபமும் நன்மையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது உறவுகளுக்கு 8ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். வணக்கம். 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:38 முதல் 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:59 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும்.